ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா மட்டன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா இரும்பு பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் போல் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன், அது நல்லா செவர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அதனால் நல்லா காரமாக சேர்ப்புறேன். இந்த நேரத்தில் ஒரு 4-5 போல் பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கோங்குரா மட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்போதுமே ஃப்ரை, குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த புளிச்சக்கீரைலாம் சேரும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் புளிச்சக்கீரை வாங்கும் போதெல்லாம் இதை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னீர் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த இடத்துல நம்ம உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். நான் மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போடுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு, நல்லா கமகமன்னு வாசம் வருது. இந்த நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 கை அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்துருக்கேன், கோங்குரா நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது நம்ம இதுலேயே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம். நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கீரையை ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் 2 கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கியிருக்கேன் எண்ணெயிலேயே. நல்லா இதிலே கொஞ்சம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த இதில் நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் எலும்பு கறி அந்த மாதிரி உள்ள மட்டன் தான் சேர்த்துருக்கேன். அது வேக வச்சு தனியாக வேஸ்ட் பண்ணாதீங்க, இதிலே ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த புளிச்சக்கீரை எல்லாம் சேர்ந்து வெந்துச்சுன்னா நல்ல சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அது நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது வித்தியாசமாக. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.